ஹலோ மக்களே, இன்னைக்கு செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தாங்க நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். இதுவுமே ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு ஒர்க் தாங்க. இவங்க இப்போதைக்கு சலீம் அலி சென்டர் ஆஃப் ஆந்த்ரோலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இது எங்கே இருக்குது அப்படின்னா மூங்கில் பாலம் அணைக்கட்டி கோயம்புத்தூரில் இருக்குங்க. இவங்க இப்போதைக்கு கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறதுக்கு, நம்ம ஊரில் வேலை பார்க்குறதுக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் டெட்லைன் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 16ஆம் தேதி இந்த மார்ச் மாதம். சரிங்களா? ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரிசர்ச் பர்சனல் இன் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு தாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. இவங்க தான் இப்போதைக்கு இந்த ஒரு ரோலுக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுவுமே ஒரு டெம்ப்ரவரி வேலைங்க, பெர்மனெண்ட் வேலை கிடையாது. ஒரு டெம்ப்ரவரி பேசிஸில் ஒரு ஜாப் தான். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். சரிங்களா? இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பீச் டூரிசம் இருக்கு இல்லையா, எஃபெக்ட் ஆஃப் பீச் டூரிசம் ஆன் த எக்காலஜி ஆஃப் மைக்ரேட்டரி கோஸ்டல் பேர்ட்ஸ் அலாங் தி தமிழ்நாடு கோஸ்ட் லைன்ஸ். ஸோ தமிழ்நாடு கோஸ்ட் லைன்ஸில் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மைக்ரேட்டரி கோஸ்டல் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பறவைகளெல்லாம் வேறு ஊரில் இருந்து நம்ம ஊருக்கு வந்து மைக்ரேட் பண்ணி வரும் இல்லையா. ஸோ அது பேஸ் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ப்ராஜெக்டை. அதில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அதில் வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட்டாக நீங்கள் வந்து ஒரு பொசிஷன் இருக்குங்க. அந்த ஒரு பொசிஷனுக்கு 2 வருஷம் டியூரேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டியூரேஷனுக்கு 2 வருஷம் வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லைக் போஸ்ட் கிராஜுவேட் வந்து எம்எஸ்சி நீங்கள் படிச்சிருக்கணும், இல்லை வேறு எந்த ஒரு பிரான்ச்னாலும் பரவாயில்ல. ஆனால் அதில் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்கணும், இல்லை ஜுவாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி, வைல்ட் லைஃப் சயின்ஸு, ஃபாரஸ்ட்ரி, கன்சர்வேஷன் பயாலஜி, பயோடைவர்சிட்டி ஸ்டடீஸு, எக்காலஜிக்கல் சயின்ஸு, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே. அதில் நீங்கள் ஒரு 55% மார்க் வாங்கியிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த ஒரு பறவைகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து சர்வே எடுக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதிகபட்ச வயசு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு 35 வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியணும், பேச தெரியணும், தமிழ் எழுத படிக்க தெரியணும் அப்படின்றது தான் இதுக்கு வந்து அப்சல்யூட் மஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து 35 வயசு வந்து குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாதத்துக்கு 37,000 ப்ளஸ் வந்து ஹெச்ஆர்ஏ இருக்கு இல்லையா, நெட்டோட பேக்கேஜ் மாதிரி வந்துடுது. கேட் குவாலிஃபைடு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 37,000. இதே இது வந்து 30,000 ஹெச்ஆர்ஏ நான் நெட்டு குவாலிஃபைடு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வேலை உங்களுக்கு பெருசாக என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் போய் சர்வே கண்டக்ட் பண்ண போகிறீங்க. கண்டக்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் ஷூ பேர்ட் சர்வே அலாங் த தமிழ்நாடு கோஸ்ட் இருக்கு இல்லையா, கோஸ்டல் சைடில் வந்து ஷோர் பேர்டுக்கு சர்வே பற்றி எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? அந்த பேர்ட்ஸ், ஷோர் பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி பார்க்க போகிறீங்க. சரிங்களா? இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைன் மூலியம் தாங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் வந்து உங்களுடைய ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸு, டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, குவாலிஃபிகேஷன் என்ன, மார்க் லிஸ்ட் என்ன, எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் நாங்கள், அதுவும் ஆன்லைன் இன்டர்வியூ தான், ஆன்லைன் மூலயமா நாங்கள் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரிஜினல் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரிஜினல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைக் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். வயது வந்து 35ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. லைக் 40 வயசு வரைக்குமே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, அப்புறம் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் கேண்டிடேட்ஸ்க்கு, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு 5 வயசு எக்ஸ்ட்ரா வருது. அதாவது 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? மற்ற எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டல் அகாமடேஷனுமே செகான் வழியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு போஸ்ட்டுமே இருக்குங்க. இது என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரிசர்ச் பர்சனல் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுங்க. அதுக்குமே டெட்லைன் வந்து 7/3/2025ங்க. ஸோ ரிசர்ச் ஃபெல்லோ அதுக்குமே ஒரு போஸ்ட்டு, டியூரேஷன் வந்து 3 இயர்ஸு. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருந்துருக்கணும். அதே மாதிரி ஜுவாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி, வைல்ட் லைஃப் சயின்ஸு, ஃபாரஸ்ட்ரி அதில் நீங்கள் படிச்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் நெட்டு கிளியர் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்றது, யூஜிசி நெட்டு இன்க்ளூடிங் லெக்சர்ஷிப் வந்து கிரியேட் பண்ணியிருந்திருக்கணும். இல்லைன்னா நான் நெட்டு கேட் கேண்டிடேட்டாக இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் அதே மாதிரி 37,000 நெட்டு கேண்டிடேட்டுக்கு, 30,000 நான் நெட்டு கேண்டிடேட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க.
இன்னொரு ஒரு பொசிஷனுமே இருக்குங்க, ப்ராஜெக்ட் அசோசியேட்டுன்னு சொல்லி இன்னும் ஒரு ரோலுமே இருக்குது. அது வந்து 1 வருஷத்துக்கான டியூரேஷன் தான் அது. அதே மாதிரி தான் அவங்க சொன்ன அதே குவாலிஃபிகேஷன்ஸ் தான், அதே பேக்கேஜ் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, எங்கெங்கே கவர்மெண்ட் வேகன்சிஸ் இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இமெயில் அனுப்பிச்சா போதும், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.